யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவளிப்பதற்காக ஒபெக் 1.5 பில்லியன் டாலர்களுடைய தொகுப்பை வெளியிடுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இங்க பாருங்க, அந்த செஞ்சிருக்கக்கூடிய வேலை. இந்த புகைப்படம் இன்றைக்கு கொஞ்சம் வைரலாக அமெரிக்க அதிபர் இதை போட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒன்றை போட்டு இதை ஈரானுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். பிரித்தானியாவில் இருந்து இஸ்ரேலுக்காக அனுப்பப்பட்ட ஆயுத கப்பலை பெல்ஜியம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. பெரும்பாலான இஸ்ரேலிய குடியேறிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எல்லா முனைகளிலும் தோல்வி அடைந்து விட்டது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதைவிட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு ஒரு கேவலம், அசிங்கம், அவமானம் எங்கேயுமே கிடைக்காது. Subscribe now and press the bell icon. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 201வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் ஒன்றிணைந்து ஈரான் மீதான 40 நாட்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி அந்த யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக, தற்காலிக நிறுத்தமாக மாற்றப்பட்டிருந்தாலும் என்ன ஒரு அடுத்த கட்ட நிலை என்பதை அறியாத விதத்தில் தற்போதைய நிலைகள், காலங்கள் கடந்து கொண்டிருப்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்படியான சூழல்ல இன்றைக்கும் பலவிதமான செய்திகளும் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பொது ஒளிபரப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹான் நியூஸ் ஏஜென்சி ஒரு போல் எடுத்திருக்கிறாங்க, கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பு கடந்த காலங்களில் இந்த குறித்த ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக இஸ்ரேல் நடத்திய யுத்தங்களுடைய மக்களுடைய எண்ணப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை காட்டும் விதமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. காரணம் என்னன்னா, இந்த யுத்தம் எல்லாமே குறிப்பாக 2 ஆண்டுகளாக காசா மீதான தாக்குதல், அதே நேரத்தில் சேம் டைம் லெபனான் மீதான தாக்குதல், அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே சிரியாவினுடைய பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல், இதை தாண்டி இடையில கத்தார் மீதான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, டியூனிஷியா மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, அதே போன்று கப்பல்ல காசாவுக்குள்ள நுழைவதற்கு முற்பட்ட ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவை சேர்ந்த சகோதர சகோதரிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அதே மாதிரி பிறகு ஈரான் மீதான தாக்குதல் கடந்த ஜூன் மாதம் 2025 நடத்தப்பட்டது, 12 நாள் வார். அதே போன்று இப்போது நடைபெற்ற ஈரானுடனான 40 நாட்கள் நடைபெற்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தோடு சேர்த்து லெபனானோடு நடைபெற்ற சண்டைகள், இப்படி இந்த எல்லா யுத்தங்கள் பற்றியும் ஒரு பொதுவான கருத்து கணிப்பீட்டை தான் இஸ்ரேலுடைய பொது ஒளிபரப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹான் நியூஸ் ஏஜென்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த நியூஸ் ஏஜென்சியினுடைய கருத்து கணிப்பீடு பிரகாரம் பெரும்பாலான இஸ்ரேலிய குடியேறிகள், அவங்க பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு குடியேறினவங்க தானே, அதனால தான் குடியேறிகள் என்கிற வார்த்தையை நம்மளும் பயன்படுத்துகிறோம். பெரும்பாலான இஸ்ரேலிய குடியேறிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எல்லா முனைகளிலும் தோல்வி அடைந்து விட்டது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதைவிட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு ஒரு கேவலம், அசிங்கம், அவமானம் எங்கேயுமே கிடைக்காது. அந்த நாட்டு மக்களை எல்லா இடத்திலையுமே இஸ்ரேல் தோத்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2023 அக்டோபர் முதலாக இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இந்த தாக்குதல்களில் எந்த ஒரு வெற்றியையுமே அவர்கள் அடைய தவறிவிட்டார்கள் என்கிறார்கள் இஸ்ரேலுடைய பெரும்பாலான பொதுமக்கள். காசா பகுதிக்கு எதிராக டெல் அவீவ் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலை போரை தொடங்கிய அக்டோபர் 7 முதலாக இந்த செய்திகள் கருத்து கணிப்பீடாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், 57% இஸ்ரேலிய குடியேறிகள் எந்த யுத்தத்திலையுமே நம்முடைய கவர்மெண்ட்டோ நம்முடைய இராணுவமோ ஜெயிக்கல என்கிற மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 57 சொன்னா பாதிக்கு மேல தாண்டிட்டாங்க. பாதிக்கு மேற்பட்டவர்கள் நம்ம இராணுவம் தோத்திருச்சு என்கிற மனோநிலைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி 28% பேர் மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு களத்திலாவது வெற்றி கிடைக்கலாம் என்று நம்புகிறார்கள். இனிமே எங்க வெற்றி கிடைக்க? வெற்றி கிடைக்கலாம் என்று நம்புறாங்களா? இனிமே ஒரு யுத்தம் நடந்தால் தானே வெற்றி கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி 15% பேர் நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் அதுவா இதுவான்னு கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்கிறாங்க. 57% ஆக்கள் மொத்தமாக தோத்துட்டோம்ட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 43க்குள்ள தான் 28% பேர் வந்து நம்ம இனியாவது எங்கேயாவது ஜெயிப்போம் அப்படின்னு நம்புறாங்க. 15% பேர் நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறாங்க என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும். எனவே பெரியதொரு அவமானமாக பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு இது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சிரியா
சிரியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதல்கள் வெற்றிகரமானவையாக இருந்தன அப்படின்னு சொல்லி வெறும் 17% மக்கள் தான் நம்புகிறார்கள். சிரியாவில் நம்ம நடத்தின தாக்குதல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி 100 பேர்ல 17 பேர் தான் நம்புறாங்க. 100% மக்கள் 17% மக்கள் தான் நம்புறாங்கன்னு சொல்லியும், காசா அதே போன்று ஈரான்ல நடந்த நடவடிக்கைகள் வெற்றி அளிச்சிருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி வெறும் 16% மக்கள் தான் நம்புகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஈரான்ல தோத்துட்டோம், காசாவுல தோத்துட்டோம் அர்த்தம். லெபனான்ல 14% மக்கள் தான் லெபனான் வார்ல இஸ்ரேல் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அப்படின்னா லெபனான்லையும் தோத்துட்டோம்னு தான் பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். யமன்ல ஜெயிச்சிருக்கிறோம் என்று 12% சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா மீதி உள்ள அத்தனை பேருமே யமன்லையும் தோத்துட்டோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையில நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 11% தான் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஓவராலாக பார்த்தோம் சொல்லி சொன்னா மொத்தமாக இஸ்ரேல் எல்லா களத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இஸ்ரேலுடைய பொதுமக்களே உணர்ந்திருக்கிறார்கள். இந்த போல் இந்த கருத்து கணிப்பு எப்ப ரிசல்ட்டாக மேலதிகமாக மாறும் என்று சொன்னா, எலெக்ஷன் வைக்கும் போது தலைவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும். அப்பொழுது பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய சீட்டு காலியாகிறோம்ங்கிறத புரிய முடிகிற அதே நேரத்தில் இந்த கருத்து கணிப்போடு சேர்த்து வெளியாகி இருக்கக்கூடிய ஹான் நியூஸ் ஏஜென்சியினுடைய இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் தெற்கு லெபனானுடைய பகுதிகளில் இருந்து வெளியேற தொடங்கி இருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய செய்தித்தாளாக இருக்கக்கூடிய மஆரிவ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த நடவடிக்கைகள் தோல்வி அதே போன்று கசப்பான நிலையில் முடிவடைந்திருக்கின்றன என்று நம்புகிறார்கள். லெபனான் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் தோல்வியில முடிஞ்சிருச்சு, கசப்பான அனுபவத்தை நமக்கு தந்திருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பாக இப்போது வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹெஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் என்பது இஸ்ரேலுக்கு கடுமையான பலவீனங்களை உண்டாக்கி இருக்கிறது. ஹெஸ்புல்லாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்குகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் எத்தனை யுத்தம் பண்ணினாலும் அத்தனை யுத்தத்திலையும் தோத்திருக்கிறாங்கிறத அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானகரமான ஒன்று. இந்த கருத்து கணிப்பை எடுத்தது இஸ்ரேலுடைய பொது ஒளிபரப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹான் நியூஸ் ஏஜென்சி. வேற யாரும் எடுக்கல, அல்லது இஸ்ரேலுக்கு எதிரானவங்க எடுக்கல, அவங்களே எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தான். அவங்களுடைய முகத்திலேயே சாணி அள்ளி பூசி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான தகவல்களில் பாகிஸ்தானுடைய கடற்பகுதியில் இருந்த வர்த்தக கப்பலில் அமெரிக்காவினுடைய மரைன் ஃபோர்ஸஸ் இறங்கி இருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தி அல் ஜசீரா இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய செய்திகள் வந்ததற்கு பிறகு அமெரிக்காவினுடைய சென்ட்காமினுடைய அறிவிப்பும் வந்து நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், அல் ஜசீரா தன்னுடைய ஓப்பன் சோர்ஸ் கண்காணிப்பு தளங்களினூடாக இந்த தகவலை வெளிப்படுத்தி இருந்தது. பாகிஸ்தானுடைய கடற்கரைக்கு அப்பால் ப்ளூ ஸ்டார் 3 என்கிற ஒரு கொள்கலன் கப்பலில் தான் இந்த மரைன் ஃபோர்ஸஸ் இறங்கி இருக்கிறாங்க. இந்த கப்பலை பொறுத்தவரை ஈரானுடைய பந்தர் அப்பாஸ்ல இருந்து கிளம்பி அரபிக்கடலுக்குள்ள போய் இந்தியன் ஓஷனுக்குள்ள போய் மீண்டும் ரிட்டர்ன் ஆகி பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி திரும்ப இந்தியன் ஓஷனுக்குள்ள போய் மீண்டும் பாகிஸ்தானுடைய கடற்பரப்புக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்த நேரத்தில் தான் இவங்க அதில் இறங்கி அதனுடைய ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்த நேரத்தில் இந்த கப்பல் மீண்டும் ஈரானுக்கு போகல என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் அதிலிருந்து அமெரிக்காவுடைய போர்சஸ் வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முதல்ல என்ன கவனிக்கணும்னு கேட்டால், அந்த கப்பல் மீண்டும் ஈரானுக்கு போகலதான். ஆனால் அந்த கப்பல் ஈரானுக்குரிய கப்பல். ஆனால் ஈரானுடைய கப்பல்களை எல்லாம் நாங்கள் பிடிக்கிறோம் கைப்பற்றுகிறோம்ங்கிறாங்க. இந்த கப்பலை ஏறிட்டு இறங்கிட்டு போயிட்டாங்க. கப்பலை ஒன்றுமே பண்ணல. நேற்றும் ஒரு கப்பலை வழிமறைச்சாங்களே தவிர கைப்பற்றலைங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் வீராப்ப பேசினாலும் அது அளவோடு தான் நிற்குதுங்கிறதையும் நம்ம அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு கூத்து போட்டிருக்கிறாரு. அந்த ஆளுடைய காமெடிக்கு அளவே இல்லாமல் இருக்கு. உண்மையிலே ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆட்களுங்கிறத தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியில் இவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளினாக நடப்பாங்க. அந்த ஆளை பார்த்தா ஒரு காமெடி நடிகனை போல அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டால், ஈரானுக்கு ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் நல்லவன் மாதிரி நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தை களத்தில் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், நாங்கள் இப்படி வந்தால் ரெடியாக
இருப்போம் அப்படி அவங்க ஏதாவது சொன்னால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அதுக்கேற்ற மாதிரி இவர்களுடைய பேச்சுவார்த்தை திறனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீங்கள் நல்லவ மாதிரி நடிக்க இயலாது, ரொம்ப விவேகமாக நடந்துக்கிறீங்க, இல்லைன்னா நான் உங்க மேல அட்டாக் பண்ணுவேன், அழிப்பேன், பிடிப்பேன். ஏற்கனவே அடி வாங்கி அரபு நாட்டுக்காரனே அடி வாங்கி அழிஞ்சதுக்கு அதுக்கு அரபு நாட்டுக்காரன் தான் எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. திருப்பி ஒரு யுத்தத்துக்கு வந்து ஈரான்காரன் திரும்ப அடிச்சா அந்த அழிவை எவன்கிட்ட இருந்து வசூலிப்பிய என்கிற கேள்வி எல்லாம் இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு துப்பாக்கியை ஏந்திக்கிட்டு அவர் நிற்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை, அந்த மலை பகுதிகளில் குண்டுகள் வெடிக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு புகைப்படத்தை தயாரித்து அந்த படத்துக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது, இனிமேல் நல்லவர் வேடம் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வேடை எழுதி இதைத்தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் தன்னுடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் ஒரு அறிவிப்பாகவே வெளியிட்டிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய லூசுத்தனமான வேலைங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, அந்த ஆள் செஞ்சிருக்கக்கூடிய வேலை. இந்த புகைப்படம் இன்றைக்கு கொஞ்சம் வைரலாக அமெரிக்க அதிபர் இதை போட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒன்றை போட்டு இதை ஈரானுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இதை எந்த வகையில் இந்த ஆளை கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த ஆளுடைய மனோநிலை எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. அமெரிக்க அதிபராக இருக்கிறாரு, ஆனால் இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறங்கி அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அறிவிப்பில் தான் ஈரான் ஒருபோதுமே அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது அப்படிங்கிறாரு. இப்பவும் என்ன கேள்வின்னு கேட்டா, ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்குதா இல்லையா, ஈரானிடத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதா இல்லையா, இருந்ததை அழிச்சிட்டீங்களா இல்லையா, இது கேட்கணுமா இல்லையா? ஏன்னா ஜூன் மாதம் 2025 தாக்குதல் நடத்தியே நாங்கள் இருந்த யுரேனியத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னு சொன்னார். ஆனால் இப்போ யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு தான் யுத்தம்னாரு. இப்போ ஒரு 2 வீக்குக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு கேட்டால், அங்கே இருந்த எல்லா யுரேனியத்தையும் அழிச்சிட்டோம், அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஈரான் கையில் ஒன்றுமே இல்லைன்றாரு. திருப்பி பேச்சுவார்த்தை நடத்தும் போது யுரேனியத்தை எங்கள் கையில் தாங்கங்கிறாரு. நீங்களே இல்லைன்ற யுரேனியத்தை அவன் எப்படி கையில் தருவான்? அப்போ இங்கே யாருக்கு பைத்தியம்ங்கிற அளவுக்கு கேள்வி எழுகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் பிரித்தானியாவினுடைய அரசர் சார்லஸ் தொடர்பான ஒரு செய்தி அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அவர் தொடர்பான சந்திப்பில் அந்த விருந்து உபசார நிகழ்ச்சிகள் தொடர்பான அறிவித்தல்களை சொல்லும்போது, ஈரான் அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் மன்னர் சார்லஸ் உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஈரானே அதில் உறுதியாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் அணு ஆயுதத்தை தேடலை, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு தான் இருந்தாங்க, நீங்கள் தான் சும்மா இருந்தவங்களை உசுப்பேற்றி இந்த அளவு நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்கிறீங்க. அந்த செய்தியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கிலாந்தினுடைய மன்னர் மிக தெளிவாக இருக்கிறாரு. நாங்கள் வந்து இந்த யுத்தத்தில் ஈரானை தோல்வியடைய செய்து விட்டோம். இப்போ அமெரிக்காவோட தேவையே என்னன்னா, தன்னிச்சையாக ஒரு வெற்றியை அறிவித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறது. என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டால், நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும், ஈரானுடைய எல்லையை விட்டு எல்லா கப்பலையும் எடுத்துகிட்டு கிளம்பிடணும். ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு போக முடியாமல் இருக்குது. போகிறதா இருந்தால் எப்படி போகிறது? இருக்கிற ஃபோர்ஸஸை எடுத்துக்கொண்டு போகிறதா, அவங்கள வச்சுட்டு போனால் தேவையில்லாத செலவு. அவங்க இருக்கும்போதே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இவங்க போனாங்கன்னா யுத்த நிறுத்தம் கிடையாது, யுத்தம் எனி டைம் நடக்கலாம் என்று ஈரானும் தயாராக இருப்பான், ஹோர்முஸை எல்லாம் திறக்க மாட்டான். போகிறதா இருந்தால் இராணுவத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் போகணும். அப்படி போனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு தன்னிச்சையாக அவங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டு போகணும். உலகத்துக்கு தெரியும் எவன் ஜெயிச்சிட்டான்னு. ஆனால் வெளிப்படையாகவே ஈரான் ஜெயிச்சது உலகமே அறிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிக்கடி நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா, நாங்கள் வென்றுட்டோம் தெரியுமா, நாங்கள் தான் ஈரானை தோக்கடிச்சிட்டோம் தெரியுமான்னு சொல்லி அவரே சொல்லி இருக்கிறாரு. எந்த விதமான ஊடகங்களும் அதற்கு ஒரு பார்வை கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவளிப்பதற்காக OPEC 1.5 பில்லியன் டாலர்களுடைய தொகுப்பை வெளியிடுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். OPECல இருக்கக்கூடிய நாடுகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு கட்டமாக இந்த நிதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 1.5 பில்லியன் அளவுக்குண்டான நிதி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை இன்றைக்கு OPEC அறிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் OPEC, அதே போன்று OPEC பிளஸ்ல இருந்து மொத்தமாக UAE வெளியாக இருக்கிறது. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் தனியான ஒரு வீடியோ வெளியிட இருக்கிறோம். இந்த OPECல இருந்து உண்மையாகவே எதற்காக UAE வெளியே போனாங்க, அதனுடைய பின்னணிகள் என்ன என்பதை முழு அலசலாக பார்க்க இருக்கிறோம். அந்த வீடியோவை எதிர்பாருங்கள் என்கிற செய்திகளோடு, அமெரிக்க டாலருக்கு எதிரான ஈரானுடைய ரியால் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய கரன்சி வந்து ரொம்ப இறங்கிக்கிட்டே போகுது. உதாரணமாக யுத்தத்துக்கு முன்னாடி ஈரானுடைய கரன்சியாக இருக்கக்கூடிய ரியால் அமெரிக்க டாலருக்கு நிகராக எவ்வளவு விலைக்கு போச்சுன்னு சொல்லி சொன்னா 17 லட்சம். ஒரு டாலரை நம்ம நாட்டில் கொடுத்தோம் என்று சொல்லி சொன்னா நமக்கு 313 ரூபா தருவாங்க நம்ம நாட்டில். அப்போ நம்ம நாட்டில் ஒரு டாலருக்கான பெறுமதி 313 ரூபா. ஆனால் ஈரானில் நீங்கள் அமெரிக்காவினுடைய ஒரு டாலரை கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் 17 லட்சம் யுத்தத்துக்கு முன்னாடி தருவான். இப்போ 18 லட்சம் தருவாங்க. எப்படி இருக்கும்?
ஒரு டாலர் கொடுத்து 18 லட்ச ரூபா காசு தாங்க. அப்படின்ற மாதிரி எடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது. இது ஈரானுடைய பணவீக்கம் அதிகரித்து ஈரானுடைய கரன்சி கீழே இறங்கிக்கிட்டே போகுது என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஈரானுடைய யுத்தம் காரணமாக ஈரான் ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறாங்க. கப்பல் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பனாமா கால்வாய் வழியாக பயணித்த கப்பல்களில் இருந்து பெரும் வருமானத்தை பனாமாவினுடைய அமைப்புகள் பெற்றுக்கொண்டிருக்கின்றன என்கிற தரவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பனாமா கால்வாய் ஆணையத்தினுடைய நிதி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடக்கல எக்ஸ்ட்ரா மேலதிகமாக 300 கப்பலுக்கு மேலே போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பனாமா கால்வாயால் பயணிப்பதற்காக ஒவ்வொரு கப்பல்கிட்ட இருந்தும் 3 லட்சம் தொடக்கம் 4 லட்சம் வரைக்கும் டாலர்களில் பணம் அறவிடப்படுகிறது. 3 லட்சம் டாலர் அல்லது 4 லட்சம் டாலர் கட்டிட்டு தான் போகணும். கடைசி நேரத்தில் கட்டுகிற சில கப்பல்கள் 4,25,000 டாலர் வரைக்கும் கட்டிக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளை பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பனாமா கால்வாயில போக்குல பணம் கட்டிட்டு போறான், அதே மாதிரி சுயஸ் கால்வாயில் போக்கில் பணம் கட்டிட்டு போகிறான், மற்ற இடத்துலலாம் பணம் கட்டிட்டு போகிறான், அதே மாதிரி ஹொர்முஸுக்கும் பணம் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறது. அப்போ இதை மட்டும் எப்படி எதிர்க்க முடியும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி தான் பார்த்து தான் இப்போ ஈரான் காரணம் என்ன சொல்கிறான்னா, எங்கள் ஏரியாவை நீ தானணுமா, எனக்கு பணத்தை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த பணத்தை நானும் ஒமானும் பிரிச்சுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு தான் அது சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாதிட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஹவுதீஸ் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. ஹவுதீஸ் என்னன்னு கேட்டால், நாங்கள் நடுநிலையானவர்கள் அல்ல. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நடுநிலைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நாங்க நடுநிலையானவர்கள் அல்ல என்று அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள் ஹவுதீஸ். அது எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரான் மேலே திரும்ப திரும்ப நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, காசா மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது லெபனான் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு நடுநிலையாக இருப்போம்னு மட்டும் பார்த்துடாதீங்க. ஏற்கனவே இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறோம், செங்கடலில் எல்லா கப்பல் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி திருப்பி கப்பல்கள் மேலேயும் அட்டாக் பண்ணுவோம், பாபல் மந்தபை மூடுவோம், ஏற்கனவே ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்குது, இது எல்லாத்தையும் செய்ய துணிஞ்சிருவோம். எனவே நாங்கள் நடுநிலைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க, நாங்கள் நடுநிலை கிடையாது, நாங்கள் ஒரு பக்கம் சார்பானவர்கள் தான். ஈரான் பக்கம் சார்பானவர்கள், காசா பக்கம் சார்பானவர்கள், லெபனான் பக்கம் சார்பானவர்கள், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளிப்படையாகவே ஹூத்தியினுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாக இருக்கு. அது என்னன்னு கேட்டால், பிரித்தானியாவில் இருந்து இஸ்ரேலுக்காக அனுப்பப்பட்ட ஆயுத கப்பலை பெல்ஜியம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக பார்க்கணும். பெல்ஜியம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கான ராணுவ உபகரணங்களை ஏற்றிக்கிட்டு போகிற விமானங்கள் எங்க லேண்டுக்குள்ள இறங்கவும் கூடாது, எங்களுடைய வான்வழியை பயன்படுத்தவும் கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி பெல்ஜியம் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்படுகிறது, நம்முடைய ஏர்போர்ட், நம்முடைய துறைமுகங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்கிற செய்திகள் வந்ததற்கிணங்க பெல்ஜியம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு பிரகாரம் பிரித்தானியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து ஆக்கிரமிப்புகளும் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.